டாக்டர் அம்மா, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சா? நல்ல நல்ல ஒரு பதிலா சொல்லுங்க. மனசெல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போய் இருக்குது. என்ன சொல்ல போறீங்களோ ஏது சொல்ல போறீங்களோன்னு ரொம்ப பயந்து போய் இருக்கிறோம். நல்ல ஒரு இதா சொல்லுங்க டாக்டர் அம்மா. உங்க மக எங்க போனாங்க? உங்க மக கிட்ட தான் விஷயத்த நான் சொல்லலான் இருக்கேன். உங்க மகளை இருந்தா கொஞ்சம் வர சொல்றீங்களா? அவன் இந்த வீடு வரைக்கும் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு மாமியார் மாமனார்ட்டெல்லாம் பிள்ளைகளை பார்த்துக்க சொல்லிட்டு பிறகு ஆஸ்பத்திரிக்கு வரணுன்னுட்டு போயிருக்காம்மா. இப்போ வந்துருவா. எதுவாக இருந்தாலும் விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்கிறதும் நல்லது தான். ஏன்னா அவங்க இதை கேட்டால் தாங்குவாங்களா என்னன்னு தெரியல. நீங்கன்னா கொஞ்சம் மனசை தேத்தி தாங்கிக்கிருவிய. சரி சரி. என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்ல வரதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, பக்குன்னு இருக்கே. எதை பற்றி சொல்கிறிய, என்ன சொல்ல வர போறியன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஒன்றும் பயப்படாதீங்க. பெரிய பிரச்சனை தான். இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். உங்கள் பொண்ணையும் தைரியமாக பார்த்துக்கிறணும். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு சொந்த பந்தம் யாரும் இல்லையா? உங்கள் மருமக கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? யாரையுமே ஆம்பளைங்களாம் காணும், நீங்கள் மட்டும்தான் இருக்கியா? இல்லை டாக்டர் அம்மா, எல்லாம் இருக்காக, ஒருத்தரும் வரலை. விஷயம் ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்க. என்ன பண்ணுறது? எது நடக்கணுமோ விதி அதைத்தானே நடக்கும். நம்ம கையிலையா இருக்குது மாற்றி மாற்றி நடக்கிறதுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்களும் பெரிய மனுஷியாச்சு, சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் மருமகனுக்கு கிட்னி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. உப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. வேறு கிட்னி மாற்றுற மாதிரி தான் இருக்கும் போல். செலவும் அதிகமாக தான் இருக்குது. நான் அதை எப்படி உங்க சொல்கிறதுன்னு தெரியல. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சொல்லி தானே ஆகணும். டாக்டருங்க போய் மறைக்கலாமா? உண்மையை மறைக்கக்கூடாது பற்றிலா. அதனால எல்லாத்தையும் சொல்லிடுறது தான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் மகக்கிட்ட நீங்கள் தான் தைரியமாக சொல்லணும். அதான். ஐயோ, என்ன சொல்கிறீங்க டாக்டர் அம்மா? என் மருமகனுக்கு கிட்னியை மாற்றணுமா? என்ன இப்படி குண்டை தூக்கி போடுறிய? ஐயோ, என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? கிட்னியை மாற்றணுன்னா ஐயோ, நான் எங்கே போவேன்? பணம் கூட எப்படியோ பார்க்கலாம். கிட்னி மாற்றணுன்னா கிட்னி ஷோ எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்க்குறோம். ஆனால் உங்கள் சொந்த பந்தத்தில் யாரும் கிட்னி தர மாதிரி இருந்தால் ரெடியாக இருங்க. ஆமாம், வயசானவங்க. அந்த பையனுக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்க பற்றிலா, அவையிட்டெல்லாம் கலந்து பேசுங்க, தாராங்களா என்னன்னு பார்த்து என்னன்னு முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் சீக்கிரம். ஆனால் மாற்றியே ஆகணும். சரிங்கம்மா, என் பிள்ளை வந்ததும் நான் அவகிட்ட விஷயத்த சொல்லி என்ன எதுன்னு கேட்குறேன். சரி சரி. அந்த உங்கள் மக வந்துட்டாக. எங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லி என்னன்னு கேளுங்க. நான் அவங்கக்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். சரிங்கம்மா. ஏம்மா, டாக்டர் ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. எதுவும் விஷயத்த சொன்னாங்களா? என்ன ஏதுன்னு ரிப்போர்ட் பற்றி பேசினாங்களாம்மா? ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என்னம்மா சொல்லுவேன்? நான் சொல்கிற விஷயத்தை என் பிள்ளை தாங்குவாளான்னு தெரியலையே. கடவுளே, நான் என் வாயால் எப்படி இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு தெரியலையே. விஷயத்த சொன்னதும் என் பிள்ளை என்ன பாடுபட போகிறான்னு தெரியலையே. ஏன் கடவுளை இப்படி சோதிக்கிற? ஏம்மா, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எதுவுமே பேசாமல் உன் வாட்டுக்கு நின்னா என்னம்மா இதெல்லாம்? சொல்லுமா, டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? ஒன்றும் இல்லடி மா. என்னை பார்த்ததும் டக்குன்னு டாக்டர் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறியா? சொல்லுமா, என்ன விஷயம்? வசந்தி, ஒன்றும் இல்லடி. உன் புருஷனுக்கு. சொல்லுமா, என் புருஷனுக்கு என்னாச்சா? என்ன டாக்டர் சொன்னாங்க? வசந்தி, உன் புருஷனுக்கு கிட்னி எல்லாம் பிரச்சனையாண்டி. பிரச்சனையொன்னு கிட்னியை மாற்றணுமாண்டி. ஐயோ, என்னம்மா சொல்கிற? கிட்னியை மாற்றணுமா? ஏம்மா அப்படி? அதான் அவங்க அப்பா அம்மா யாருக்கிட்டையாவது வயசானவங்கள்ட்டலாம் சொல்லுங்க. யாராவது அவங்க வீட்டில் கிட்னி தாராகலான்னு கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலவும் அதிகமாக ஆகுமாண்டி வசந்தி. என் புருஷன் யாருக்கும் எறும்பு கூட துரோகம் நினைக்காத மனுஷன். அவருக்கா இப்படி ஒரு நிலைமை? கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் என் புருஷனுக்கு மட்டும் நடக்குது? இப்போ பாரு,
கிட்னியை மாற்றணும்னு வந்து நிற்குது. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி என் புருஷனுக்கு கிட்னி யாருக்கிட்ட போய் கேட்பேன், பண்ணுவேன்? கடவுளே! ஆனால் வசந்தி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நீனே தான். நான் அடிச்சு சொல்லுவேன். இப்போ உன் புருஷன் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறதுக்கும் காரணம் நீதான், 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 நீதான். நான் அடிச்சே சொல்லுவேன். ஏம்மா, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? என்னமோ நான் தான் அவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தள்ளி விட்ட மாதிரியும் அவருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணங்க மாதிரியும் சொல்றியே. ஆமாம் வசந்தி, நீ தாண்டி காரணம். இப்போ என் மருமி இந்த நிலமையில படுத்து கிடக்கு அப்படின்னா காரணம் நீதேன். கிட்னி எங்கே போய் வாங்குறது? யார் தருவா? சொல்லுடி, யார் தருவா? எல்லா காரணத்துக்கும் நீ தாண்டி. இப்போ என்ன, என் கிட்னியை நான் தரவா? பரவாயில்ல, என் புருஷனுக்காக என்னோட ஒரு கிட்னியை நான் அவருக்கு தாரேன். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்கிற பத்தியா? அதான் என்னால் தாங்கிக்க முடியலை. எதுக்காக என்னைய சொல்கிற நீ? ஆமாடி, பின்ன என்ன? என் மவன்கிட்ட ஏமாத்தி காசு பண்ண பறிச்சு என்கிட்ட நகையை பறிச்சு எல்லாம் பொய் பித்தலாட்ட பண்ணிங்கல்ல நீனும் உன் புருஷனை சேர்ந்துக்கிட்டு. அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறிய. அப்போ பொய் பித்தலாட்ட பண்ணாமல் ஃப்ராடு பண்ணாமல் உங்கள் வாட்டுக்கு பொழப்ப பார்த்துட்டு நேர்மையாக இருந்திருக்கலாம்ல. பொய் சொல்லி ஏமாத்தினா அவங்கக்கிட்ட நகை காசெல்லாம் வாங்கி நம்ம இடத்த வாங்கணும்னு நினச்சியா? இப்போ எங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியாடி? மா, ஓ நகை பணம் எல்லாம் தான் வந்துடுச்சுல, உன் மாமன் பேருக்கு எழுதிக்கிட்டான்ல, திரும்ப திரும்ப எதுக்கு எங்களை சொல்கிற? அதுக்காக என் புருஷனுக்கு இப்படி நடக்கணுமா? நீ போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ண. அவன் புருஷனுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு ஏமாத்துறேன். கடைசியில் பார்த்தியா உண்மையாகவே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நானும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? என் புருஷன் இருந்தால் தானே நானும் இருக்க முடியும். சரி பரவாயில்ல, என்னோட இன்னொரு கிட்னியா எனக்கு நான் அவருக்கே கொடுத்துட்றேன் நான். பரவாயில்ல. நீ கொடுக்குறியா? உனக்கு இப்போ என்ன வயசு? நீ கொடுக்குறேங்கிற? இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்கு இருக்கிறேனோ அவ்வளோ நாளைக்கு இருந்துட்டு போகிறேன். நீ தான் நான் பொய் சொன்னதுனால தான், பொய் பித்தலாட்டம் பண்ணதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறல்ல. அதுக்காகவே என் புருஷனுக்கு என்னோட கிட்னியை நானே தாரேன். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தால் சரிதான். கூறுகட்டவளே, அறிவு கட்டவத்தனம்மா பேசாத. பேசாமல் வாயை மூடு. என்ன ஏதுன்னு யோசிப்போம். நான் தான் காரணம். நான் தான் என் புருஷன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் அப்படி பண்ணலன்னா இப்போ நல்லா இருப்பாரோ? அப்படித்தான் போல. அந்த மாதிரி நான் போய் பேசலைன்னா இப்போ என் புருஷன் நல்லா இருப்பாருல்ல? ஆமாம், நல்லா இருப்பார். அதனால தான் இப்போ இப்படிலாம் நடக்குது. இது மாதிரி நடந்திருக்கு. ஏன் நான் செத்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் நல்லா இருக்கட்டும். என்னோட கிட்னியை நானே தாரேன். எதுக்கு அங்கே இங்கெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? என்னோட கிட்னி நான் தாரேன். ஏய் இந்தடி, நில்லடி வசந்தி. இல்லைம்மா, பரவாயில்லம்மா. நான் என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. என் புருஷன் நல்லா இருந்தால் போதும் எனக்கு. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் நீ சொல்லிட்ட. அப்புறம் என்ன? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு முதல்ல காதில் வாங்கிக்கிறியா? அதெல்லாம் செய்யாத. இங்கே வா, உன் தம்பிக்கு ஃபோனை போடு. எதுக்கு அவனை ஃபோன் பண்ண சொல்கிற? அடி ஃபோன் பண்ணடி அவனுக்கு. நான்லாம் பண்ண மாட்டேன். ஏன் வசந்தி? அட ஃபோன் பண்ணு. இல்லை, நான்லாம் பண்ண மாட்டேன். ஏன் அவங்கிட்ட நான் பேச்சு வாங்கணுமா? அவன் நீ சும்மாவே திட்டுறதெல்லாம் உனக்கு பத்தாதா? அட அவன் எதுவும் திட்ட மாட்டேன்டி. இது மாதிரி பிரச்சனை நான் சொல்கிறேன். ஃபோன் போட்டு போனத்தா. வேண்டாம், அவன் எப்படி என் போன்ல இருந்து பண்ணா எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஐயோ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியலை. அவசரத்துக்கு எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். நீ ஃபோனை போட்டு கொடு. இல்லைம்மா, இல்லை வேண்டாம். கிறுக்கி மாதிரி போய்கிட்டு இருக்கா பாரு. சோனி, என்ன வயிற்று பிடிச்சிட்டு நிற்கிறா? அருண், கொஞ்சம் நீ நல்லா பாரு என்னோட வயிறை. ஏன் அப்படி சொல்கிறா? எப்பவும் போல தானே இருக்க மாதிரி இருக்கு. ஏன், எதுக்காக சோனி? ஷோ, எப்பவும் போலையா இருக்கு. லூஸ் மாதிரி சொல்லாத. நானே நீ பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஹாப்பியாக சொல்லுவா அப்படின்னு பார்த்தா எப்பவும் போல மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற. லூஸ் அருண், நீ இன்னைக்கு உனக்கு டிஃப்ரெண்டாக எதுவும் தெரியலையா? என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற? தெரிஞ்சாதானே லூஸு நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல. எப்பவும் போல இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் எப்பவும் போல இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் உனக்கு அப்படி என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைன்னா இல்லை. சொல்லு.
ஷோ மரமண்ட அருண், இன்னைக்கு பாருப்பா, வயிறு கொஞ்சம் கும்முன்னு இல்லை. நல்ல வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அருண். அதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சொல்கிற மாதிரி தெரியல. சரி நானாவது கை வச்சு காமிச்சேன், அதுக்கும் தெரியலன்ட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அருண். ஹே, எனக்கு தெரியலப்பா. தெரியல, இது தெரிஞ்சிருந்தா சொல்ல மாட்டேன்னா என்ன? ரொம்ப ஹாப்பி தான். நிஜமாவா சொல்ற? ஐயோ, இரு நானும் பார்க்குறேன். பார்த்துட்டாவது சொல்லு. ஏ ஆமா. இப்போவாது தெரியுதா? ஆமா சோனி, நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது எப்போதும் விட. இதைத்தான் நானும் சொன்னேன், தெரியலன்ட்டு பார்த்துக்க. நான் கூட நம்பவே இல்லை பார்த்துக்க நீ சொன்னதும். இப்பதான் நல்ல வேளை புரிஞ்சுது எனக்கு. அப்பா, இப்போவாது மரமண்டைக்கு புரிஞ்சுச்சே. சரி வா, அம்மா கிட்ட போயிட்டு வெளியில சொல்லலாம். அம்மாவும் கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்கல்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன், போயிட்டு வெளியில அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு. நீயே சொல்லிட்ட. ஆமா, அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. அதான். சரி வா போலாம்.